ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஈஸியாக பட்டர் சிக்கன் எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். நீங்கள் வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கழுவி அதை நீங்கள் மேரினேட் கூட பண்ணி வைக்கலாம், மேரினேட் பண்ணாமலேயும் வைக்கலாம். மேரினேஷன்னா ஒன்றும் இல்லை, உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு நீங்கள் அதை பெரட்டி ஈவன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நீங்கள் பெரட்டி வைக்கிறது தான் மேரினேஷன் ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் பண்ணி வைக்கலாம், இல்லை பண்ணாமலேயும் அப்படியே நீங்கள் சிக்கனை வந்து கழுவி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும், வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு வேணும். ஸோ இது இருந்தாலே சீக்கிரமாகவே பட்டர் சிக்கன் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ஈஸியாக பட்டர் சிக்கன் பண்ணுறேங்க. பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு வெங்காயம் நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நாளாக கட் பண்ணியிருக்கிறேன். இது டொமேட்டோ, இது ரெண்டுமே பேஸ்ட் பண்ணிக்கணும், வெங்காயம் தக்காளியும் பேஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இது தாளிக்கும் பொழுது பச்சை மிளகாய் தேவைப்படும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே துபாயில் வந்து டொமேட்டோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பூசணிக்காய் சைஸில் கூட டொமேட்டோஸ் கிடைக்குது. லாஸ்ட் வீக் நான் வாங்கினேன், பட் உங்களுக்கு காட்ட முடியல. பட் எனிஹவ் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் அப்பப்போ காட்டுறேன். நான் இந்த ஒரு சின்ன பூசணிக்காய் இருந்தால் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸில் வந்து டொமேட்டோஸை வந்து கிடைக்குது இங்கே. ஸோ ஒரு சமையலுக்கு ஒரு டொமேட்டோ இருந்தாலே போதும், உங்களுக்கு சீக்கிரமாக சமையலை இது தக்காளியை கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒரு 4 நாளைக்கு 4 டொமேட்டோ வாங்கினா போதும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும் இங்கே அந்த இதில் பெருசாக. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன். பட்டர் சிக்கன் வந்து சிக்கனை கழுவி வச்சிருக்கிறேன். இந்த சிக்கனுக்கு வந்து மேரினேட் பண்ணணும். ஸோ கரம் மசாலா பவுடர் போடுறேன். ஜஸ்ட் இதுக்கு இது சிக்கன் வந்து மசாலா பிடிச்சிக்கணும். ஸோ நீங்கள் என்ன சமையல் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து கவுச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து அதுக்குள்ளே கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, வேறு எது பிரியாணி மாதிரி பண்ணுறீங்கன்னா லைம் எல்லாம் போட்டு நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னும் மேரினேட் பண்ணிட்டு நீங்கள் சமையல் செஞ்சால் எப்பொழுதுமே சிக்கனில் வந்து மசாலா எப்பொழுதும் பிடிச்சிருக்கும். ப்ளஸ் வந்து அந்த சிக்கனோடைய கவுச்சி ஸ்மெல்லு அடிக்காது. இப்போ நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு, ப்ளஸ் உப்பு. இந்த சிக்கன் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ள உப்பு. ஸோ இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. சிக்கன் மேரினேட் பண்ணியாச்சு, நல்லா ரெட்டாக இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னா காஷ்மீரி சில்லி பவுடரு, அந்த பவுடர் போட்டால் தான் உங்களுக்கு இவ்வளோ ரெட்டாக வரும். ஆக்சுவலாக இப்போ ரெட் கலர்ஸ் ஃபுட் கலர்ஸ் வந்து பேன் பண்ணியாச்சு. ஸோ பேன் பண்ணது தொட்டு நம்ம யாருமே அவைலபிளாக இருக்குது கடையில், பட் நம்ம வந்து நம்மளுடைய சேஃப்டிக்கு வாங்க யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாம் தெரிஞ்சவங்க. இப்போதைக்கு வந்து அதால் நம்ம என்ன அதர் ஆப்ஷன் பண்ணணும்னாக்கா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு. ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கலர் அவசியப்படாது. அதோடைய கலரே தான் இதுக்கும் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது. இப்போது பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ இந்த எண்ணெயில் வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, லோ பண்ணிக்கணும், என்ன நம்ம மேலே தெரிக்கும். ஸோ இதில் வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நான் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் போடணும். வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிட்டு நீங்கள் இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து இதுவும் வதங்கி வரும். ஸோ உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளி வதங்கும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடும். உங்களுக்கு இடைக்கு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். கிளறி விடும்போது கொஞ்சம் நீங்கள் இப்படி வச்சுட்டே கிளறுங்க, இல்லை உங்கள் மேலே உடனே அந்த ஆவி அடிக்கும்.
இல்லைனாக்கா அந்த இது வந்து உங்கள் மேலே தெரிக்கும். ஸோ நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் இப்படி பார்த்து கிளறி விட்டுக்கணும். சென்டரில் இந்த பட்டர் சிக்கனுக்கு சூட்டபிளாக இன்றைக்கி வந்து ஒரு கீ ரைஸ் நான் செய்ய போகிறேன். அதுவும் ஒரு சிம்பிள் கீ ரைஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஈஸி மெத்தடில் நான் வந்து எனக்கு வீட்டில் நான் செய்கிறேன். ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் பாருங்கள் உங்கள் டைமை வந்து எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிம்பிள் கீ ரைஸ் தான். பட்டர் சிக்கனுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பட்டர் சிக்கனுக்கு பூரி நல்லாயிருக்கும், தோசை நல்லாயிருக்கும், பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் லைக் என்ன சொல்லிட்டு கீ ரைஸ்க்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கீ ரைஸ் பட்டர் சிக்கன். ஸோ உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் வந்து எப்படி கீ ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். கீ ரைஸ்க்கு கீ போட்டால் தான் கீ ரைஸுன்ட்டு இல்லை, இந்த ஆயில்லே பண்ணலாம் கீ ரைஸு. ஸோ எண்ணெய் சூடு ஆயிட்டுருச்சு. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுருக்காங்க. இதே ஜீரகம் போட்டுட்டு இதுலேயே நீங்கள் ரைஸை கழுவி போட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இது ஜீரா ரைஸு. ஸோ ஜீரகம் போட்டு நம்மளுடைய கரம் மசாலாங்க, இந்த இது என்ன சொல்கிறது, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறமா பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டோன்னாக்கா பே லீஃப், இதெல்லாம் போட்டோன்னாக்கா கீ ரைஸ் ஆகிடும். ஸோ கீ ரைஸ் வந்து நம்ம செய்கிறது தான் சமையல். ஸோ ப்ராப்பராக கீ ரைஸ் வந்து ஒரு சிலர் வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க. ஆனாக்கா நான் வந்து கீ ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்மெல் அரோமா வரும். ஸோ இதுக்கு வந்து தேவைப்பட்டது எது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஜீரகம் போடணும். இந்த ஜீரகத்தில் இப்போ இந்த ஜீரகம் வெடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், இது வந்து லவங்கம், இங்கே பாருங்க பட்டை இங்கே வந்து எப்படி இருக்குன்னு துபாயில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ரொம்ப விசித்திரமாக இருக்கு. இந்த பட்டை ஒடிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கு. பாருங்க, ஜஸ்ட் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வரதுக்கு ஒரு 2 3 எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தான். பாருங்க பட்டை, இது பே லீஃப் வந்து போடுறது வந்து ஆப்ஷனு. பாருங்க 2 பே லீஃப். ஏன்னா நான் வெறும் ஜஸ்ட் ஒரு டம்ளர் ரைஸ் தான் போடுறேன். இப்போ நீங்கள் இந்த டைம்க்கு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் நம்ம. ஸோ அது நம்ம மேலேயே தெரிக்கும். ஸோ ஜஸ்ட் 1 கிளாஸ் ரைஸுக்கு நான் இவ்வளோ தான், ஜஸ்ட் என்ன சொல்கிறது 1 ஸ்பூனுன்னே வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதிலே 2 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி போட்டுருங்க. இதில் கீ ரைஸில் ஒரு சிலர் கொத்தமல்லியும் சேர்ப்பாங்க, புதினாவும் சேர்ப்பாங்க. அது போட்டாலும் நல்ல ஃப்ளேவர் வரும். அதெல்லாம் இல்லாமல் இப்படி சிம்பிளாக டைமுக்கு நம்ம வந்து கீ ரைஸ் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். பட் அந்த ஐட்டம் எல்லாம் பிச்சு எடுத்து நம்ம கழுவி செய்கிறதுக்கு டைம் எடுக்கும். இல்லை அந்த சில நேரத்தில் அன்றைக்கி புதினா வீட்டில் இல்லாமல் இருக்கும். ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு செய்யணும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும் கீ ரைஸு டக்குன்னு பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் கூட நீங்கள் வந்து அப்படியே செய்யலாம், அதுலேயும் நல்ல அரோமா வரும். இந்த இஞ்சி பூண்டு இதில் வந்து பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப இதில் வந்து வறுத்துறாதீங்க.
ஸோ அந்த இது இருக்கணும், ஃப்ளேவர் அதில் இருக்கணும். ஸோ போட்டு ஜஸ்ட் 2 டைம் இப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டைம் கிண்டிடணும். ரொம்ப வறுந்து கிடைக்கக்கூடாது. இதுலேயே நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடுங்க. எவ்வளோ ரைஸுக்கு அளவான தண்ணி, நீங்கள் 1 கிளாஸ் ரைஸை நான் ஊற வைக்கல, அப்படியே நான் போடுறேன். அதெல்லாம் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இதில் நீங்கள் இதுக்கு வேண்டிய அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுக்காதுங்க, ஜஸ்ட் அந்த ரைஸுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. பாதி உப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னாக்கா நம்ம பண்ணுற கிரேவிலையும் உப்பு இருக்கும், தயிர் பச்சடி பண்ணோன்னா அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ நம்ம வந்து உப்பு வந்து கீ ரைஸில் கொஞ்சம் ஒரு இது வந்து கம்மி பண்ணிவிட்டு செய்யணும். ஸோ இது கொதிச்சு வரப்போ நான் ரைஸ் போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கனுக்கு நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி இது வந்து நல்லா வரணும், இப்படி வரணும். நல்லா அது வந்து வதக்கிட்ட பிறகு இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த டைமில் என்ன போட்டுருந்தாங்கக்கா, இந்த பட்டர் சிக்கனுக்கு மஞ்சள் தேவையில்லை, ஏன்னா இது ரெட்டாக தான் வரணும் நமக்கு. ஸோ மஞ்சள் வந்து போட அவசியம் இல்லை. ஸோ மஞ்சள் ஒன்று மாத்திரம் விட்டுட்டு இது வந்து மிளகாத்தூள், திருப்பியுமே காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் 1 ஸ்பூனு. கரம் மசாலா பவுடர், ஜீரகத்தூள், ஜீரக பொடி, அப்புறமா தனியா பொடி, தனியா தூள், பாருங்க. இது எல்லாமே இந்த பொடி எல்லாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து திருப்பியும் வதக்கிக்கணும். பாருங்க, பட்டர் சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து இதில் போட்டுருவோம். இதுக்கு கூட 2 பச்சை மிளகா கீரி, ஜஸ்ட் தலையில மாத்திரம் ஒரு கீறிட்டு போட்டுடணும். ஜஸ்ட் அதோடைய ஃப்ளேவர் மாதிரி இருக்கணும். அதோடைய காரம் அதுக்கு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதோடைய ஃப்ளேவர், பச்சை மிளகாடைய ஃப்ளேவர் அதுக்கு சேரும். இப்போ பாருங்க, சிக்கன்ல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இதோட சிக்கன் வேகணும். ஸோ 1 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது, ஏன்னா இந்த பட்டர் சிக்கன் வந்து திக்காக இருக்கும். ரொம்ப திக்கும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சிலே இதுலேயே இது வெந்து வரணும் நமக்கு. ஸோ இந்த டைமுக்கு நம்ம உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவைப்படுது, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டு தான் மேரினேட் பண்ணோம். அப்படியே
திருப்பி மூடி போட்டு திருப்பி வேக வச்சு இடைக்கிடைக்கு எடுத்து பார்த்து இது பார்க்கணும் இது சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு அடி பிடிக்காம அப்பப்போ கிளறி கொடுக்கணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி தேவையில்லை, ஏன்னா சிக்கன் வேகணும். ஸோ சிக்கன் வேகிற அளவுக்குள்ள தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கிரேவி கன்சிஸ்டன்சி அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் திக்னஸ்க்கு. ஸோ சிக்கன் வேகணும்னா தண்ணி வேணும் அதுக்கு. ஸோ நான் வந்து இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப திக்கு கிரேவியில் வந்து வேகாது, அதுக்குள்ள தண்ணி இருந்தால் தான் அதுவும் வேகும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஸோ அந்த தண்ணி வெந்து அது வத்தனோடுது அது கரெக்டாக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். என்னாலே தெரிஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் வந்து கீ ரைஸ்க்கு தண்ணி வந்து இதாகிடுச்சு, கொதிச்சிடுச்சு. இப்போ அதில் வந்து ரைஸ் போடணும். பட்டர் சிக்கனுக்கு வந்து ஸ்வீட்டிஷாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி உப்பு போட்டிருக்கிறேன். பட் இதுலேயே நீங்கள் வந்து சர்க்கரை போட்டுட்டீங்கன்னா இது வந்து பட்டர் சிக்கன். நீங்கள் நினைக்கலாம் இந்த சமையல் பார்க்கும்பொழுது இந்த பொண்ணு எல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு சர்க்கரையை போடுறாலே இவ்வளோ கிரேவியில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிப்பாங்க. இது ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் முதல்லலாம் நம்ம போயிட்டு வர டைமில் வந்து ட்ரெயினில் வந்து இந்த இது குக்கிங் புக்ஸு ஸ்டோரி புக்ஸு அப்புறமா இந்த கலரிங் புக்ஸ் எல்லாம் அங்கங்கே சீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி புக்ஸு வச்சதை வந்து நான் ஒரு 4-5 புக்ஸு வந்து நான் இல்லை எங்கள் அம்மா வாங்கி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்கள் சர்க்கரை நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ சர்க்கரை போட்ட உடனே இது வந்து ஒரு பட்டர் சிக்கன் டேஸ்ட்டு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடைய டேஸ்ட் வந்து ஸ்வீட்டிஷ் ஆகிட்டு இருக்கும், தித்திப்பாக இருக்கும். இப்போ இனிக்கும். இது இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் கீ ரைஸ் வெந்துட்டு வருது. இந்த பக்கம் பாருங்க சிக்கன். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ நல்ல கிரேவியில் சுகரை போட்டு நான் எடுத்துட்டேன்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் வாங்கி கூட செய்யலாம். ஸோ இதோடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே பட்டர் சிக்கனுடைய டேஸ்ட் வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் அண்ட் சார் அந்த மாதிரி தான் இஷ்டப்படுவாங்க. நம்மளே கூட அவ்வளோதான், இந்த ஹோட்டல் டேஸ்ட்டு தான் நமக்கும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். எப்பொழுதுமே நம்ம வந்து வீட்டு சமையலை செய்வோம் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் வித்தியாசமானாக்கா இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் இப்போ பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடலாம். நமக்கு ஒரு இது இருக்கும், சேஞ்ச் இருக்கும். ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்குது இந்த சிக்கனில். எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்கலாம், சிக்கனில் சுகரை போட்டு சமையல் செய்கிறேன்னு சொல்லிட்டு. இது பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கனுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட்டிஷ் டேஸ்ட்டுக்கு வந்து சக்கரை போட்டிருக்கேன். க்ரீமி டெக்ஸ்டருக்கு வந்து இந்த க்ரீமை போட்டுக்கணும். ஸோ இன்னும் திக்னஸ் வரணும்னாக்கா முந்திரி பருப்பு இருக்குது இல்லைங்களா, முந்திரியை வந்து இது நல்லா அடித்து அந்த இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா அது வந்து இன்னும் இந்த ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி வரும். இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா ரிச்சாக இருக்கும், கிரேவி ரிச்சாக இருக்கும். பட் நமக்கு அப்படி வேண்டாம். நமக்கு ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும், எப்பொழுதும் சாப்பிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும் நம்ம எப்பொழுதுமே.
ஸோ முந்திரியெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ சேர்த்துக்கூடாது. ஆக்சுவலாக எல்லா ஃபேட்டும் நம்ம உடம்புல சீக்கிரம் கரைஞ்சிடும். இந்த முந்திரி மாத்திரம் அந்த முந்திரியோட ஃபேட்டு மாத்திரம் சீக்கிரத்தில் நம்ம உடம்புல கரையாது. ஸோ ஒரு சிலதை வந்து நம்ம பார்த்து தான் வந்து சமையல் பண்ணணும். இருங்க, இது இன்னும் வேகணும். இந்த கீ ரைஸ் வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டிங்கனாக்கா தம்மில் வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 5 minutes வச்சா போதும். அதுக்கப்புறமா கீ ரைஸு நல்லா நமக்கு பதப்பதான்னு கிடைச்சிடும், வெந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கனுக்காக இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு, நல்லா வேகணும். ஆக்சுவலாக அப்போ தான் வந்து அதை நம்ம இப்படி இது பண்ணி சாப்பிடும்போது அதை அப்படியே பிஞ்சிட்டு வரணும். அந்த சிக்கன் அதுலேருந்து அப்படியே வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த கிரேவி, அந்த சிக்கனு, அந்த சாப்பாடை வந்து நம்ம ருசித்து சாப்பிட முடியும். ஸோ சிக்கன் வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது. ஈவன் மட்டன் கூட நம்ம இது பண்ணும்போது அப்படியே அது அப்படியே இதாகி வரணும், நமக்கு வலிக்கிட்டு வரணும் சாப்பிடும்போது. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம இருக்கணும், வந்து ஃபுட்டை என்ஜாய் பண்ணணும்னா அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், பட்டர் சிக்கன் இப்போ வெந்துருச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். ஃப்ரெஷ் க்ரீம் எப்போதும் யூஸ் பண்ணும்போது நல்லா குலுக்கிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து கெட்டியாக இருக்கும், மேலே வந்து தண்ணியாக இருக்கும். ஸோ நீங்கள் திறந்து ஊற்றும் பொழுது ஃபஸ்ட்டு தண்ணி வரும், அதுக்கப்புறம் தான் கெட்டியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பொழுதும் நீங்கள் குலுக்கிக்கோங்க. ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு இதுதான் கொடுப்பாங்க ஹோட்டலில். அப்புறம் பட்டர் சிக்கனுக்கு நான் பட்டர் சாப்பிட மாட்டேன். பட் இதில் பட்டர் போட்ட உடனே அந்த பட்டரோட ஸ்மெல்லு நமக்கு கிடைக்காது. அதில் இருக்கிற கரம் மசாலா, அதில் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வெங்காயம் தக்காளி, அப்புறமா இது என்ன சொல்கிறது, அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்ந்துருக்கிறதோடு பட்டரோடைய டேஸ்ட்டு இதில் வந்து இருக்காது. பட்டருக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது. ஸோ அதோடைய ஸ்மெல்லோ டேஸ்ட்டும் இதில் இருக்காது. இஷ்டப்படாதவங்க, பட்டர் சாப்பிடாதவங்க இது போட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது, அது சாப்பிடலாம் அந்த அளவுக்கு. நானும் பட்டர் சாப்பிட மாட்டேன். பட் இந்த பட்டர் இதில் போடும்பொழுது அதுக்குள்ள ஸ்மெல்லோ இது என்ன சொல்கிறது, ஒரு இது நமக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா இதில் நம்ம அந்த மசாலாலாம் போட்டுருக்கிறது. ஸோ நான் க்ரீம் போட்டேன், கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த இதுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது அங்கங்கே வந்து பட்டர் நல்லது தான். ஸோ பட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கிங்கில். ஆயிலோட பட்டர் நல்லது தான். ஸோ பட்டரை நம்ம இது பண்ணது. ஸோ அதில் அந்த சூட்டில் இது போட்டு அது மெல்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் அதில் போட்டேன். ஸோ போதும் பட்டரு. ஈவன் பட்டர் இல்லாமல் கூட இது வந்து பட்டர் சிக்கனோடைய டேஸ்ட்டு கிடைக்கும். வீட்டில் பட்டர் இல்லைன்னா அதுக்குன்னு தேடிட்டு போய் வாங்க வேண்டாம். இல்லை பட்டர் வந்து எனக்கு இஷ்டம் இல்லைனாக்கா சேர்த்துக்கவும் வேண்டாம். ஆனால் பட்டர் சேர்க்கறதோட்டு அதோடைய டேஸ்ட் உங்களுக்கு இதில் தெரியாது. ஸோ இது வந்து பாருங்க, இங்கே இதுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். இது வந்து க்ரீமு, ஃப்ரெஷ் க்ரீமு. ஸோ இதை நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதை போட்டுட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 2 minutes போதும். அதுக்கப்புறமா நீங்கள் திறக்கும் பொழுது அப்படியே அந்த ஹோட்டலில் அந்த ஸ்மெல் வரும் தெரியுமா, அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அந்த அரோமா வரும். இந்த பட்டர் சிக்கனில் ஆக்சுவலாக நல்லா சிக்கன் கொதிச்சு வருது இல்லைங்களா, அந்த டைமில் ஒரு ஐட்டம் உங்களுக்கு சொல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து கசூரி மேத்தி, அதாவது வெந்தய இது காஞ்ச எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது போட்டுக்கணும். ஆக்சுவலாக பட்டர் சிக்கனு, பட்டர் பன்னீர், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த இது ஃபெனுக்ரிக் லீவ்ஸ்ன்னுவாங்க, வெந்தய கீரை, காஞ்சது, மேத்தி சிக்கன்,
மேத்தி லீவ்ஸு. ஸோ அதை கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி இப்போ சிக்கன் டிஷ்ஷஸ் ஈவன் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்லலாம் போட்டிங்கன்னா அதுவும் சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும், நல்ல அரோமா, நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதை நான் போடுறதுக்கு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு. ஸோ அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பட்டர் சிக்கனுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல வாசனை எடுத்துகிட்டு வரும். ஸோ கசூரி மேத்தி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவே போதும். ஜாஸ்தியும் ஆட் பண்ணால் அவசியம் இல்லை, சும்மா அதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கணும். இதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே இல்லை, தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒன்றும் இல்லை. இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. பட்டர் சிக்கன் டக்குன்னு வாங்கினா டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் க்ரீம் இருந்தால் போதும், பட்டர் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. இதுக்கு வந்து பட்டரை கழுவி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணனாலும் தப்புங்கிறது இல்லை. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது 4மே ஒரே மிக்சியில் போட்டு கூட நீங்கள் ஜாரில் போட்டு அடித்து நீங்கள் ஒரேடியாக தாளித்து எல்லாம் டப்புன்னு அடுத்தடுத்து நீங்கள் போட்டுட்டு வச்சுட்டிங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுவே கொதிச்சு வரும், பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா உப்பு சர்க்கரை இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக இது ஃப்ரெஷ் க்ரீமு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கீ ரைஸ் வச்சு நீங்கள் இது பரிமாறினீங்கன்னாக்கா சூப்பராக எல்லாரும் இஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லா கிரேவிஸ்லையும் வந்து சிக்கன் மீந்துரும், கிரேவி இதாகிட்டுக்கும், காலி ஆகிட்டுக்கும். அதால் எப்பொழுதுமே கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 4 தக்காளி போடுற இடத்துல 4 வெங்காயம் போடுற இடத்துல 2 தக்காளி 2 வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிரேவி கிடைக்கும். ஸோ தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். மீந்து போனாலும் மறுநாள் இட்லி தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ கூட அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். இல்லை மறுநாள் யாருன்னா கேட்பாங்க அந்த கிரேவி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரேவி எப்பொழுதுமே தாராளமாக நல்ல தளத்தலான்னு நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா எது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பிடாம எல்லாரும் தாராளமாக சாப்பிடலாம். கொஞ்சம் சிக்கன் வச்சு நிறைய கிரேவி பண்ணால் கூட சூப்பராக அது வந்துடும். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக காட்டுறதுக்காக கீ ரைஸு ரெடியாக இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு பட்டர் போட்டு கார்னிஷ் பண்ணி காட்டுறதுக்கு தான் அப்படி நான் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணேன். பட் எடுக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லாத்துக்கும் அந்த க்ரீம் போகும். பாருங்கள், இந்த பட்டர் கிரேவி வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் தான் இருக்கு. ஸோ இதுதான் பட்டர் சிக்கனு கீ ரைஸ். பட்டர் சிக்கன் கீ ரைஸு ரொம்ப சூடாக இருக்கு. பட் நல்லா இதில் இந்த முந்திரியெல்லாம் அரைச்சி போட்டிங்கன்னாக்கா இன்னுமே க்ரீமி டெக்ஸ்டர் வரும். நமக்கு அது அவசியம் இல்லை, வேண்டாத அது ஒரு இது. பட் அந்த ஹோட்டலில் அந்த ஃபிங்கர் லிக்கிங்னு சொல்லுவாங்க தெரியுமா, விரல சப்பி சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுக்கு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது இன்னுமே டேஸ்ட்ஃபுல்லாக கிடைக்கும். பட் நமக்கு அப்படியே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அதே டேஸ்ட் இதுலேயே நம்ம எடுத்துகிட்டு வரோம். அது ஒரு எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். பட்டர் சிக்கன் டேஸ்ட்டு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. இதில் வந்து அந்த சிக்கன் நம்ம பிச்சு எடுக்கும்போது கஷ்டப்பட்டு பிக்கக்கூடாது. அப்படியே நம்ம இப்படி எடுக்கும்போது அப்படியே அது வந்து உருவிட்டு வரணும்.
ரெசிபீஸ் நான் சீக்கிரமாக ஈஸியாக செய்கிற மாதிரி உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ளீஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டு போடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.